நான் அனுபவத்திலே சொல்லுகிறேன், ஒரு நோய் எதனால் வருகிறது என்கிற அதனுடைய வாய், அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி அவற்றின் வாய் நாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்ஜின். அந்த ஆர்ஜினை கண்டுபிடிச்சி அதை சரி செய்யக்கூடிய ஒரே மருத்துவம் சித்த மருத்துவம் மட்டும்தான். வேற எந்த மருத்துவத்துக்கும் அந்த மகிமை கிடையாது. அதை அழிச்சிட்டோம், நம்மளே அழிச்சிட்டோம். நான் இன்னொன்று சொல்லவா, பொதுவாக மருத்துவங்கள் எல்லாம் செய்யப்படுகிற மருத்துவத்தின் பெயரால் அந்த மருத்துவருக்கு பேர் வரும். அலோபதி மருத்துவம்னா அதை செய்கிறவர் அலோபதி டாக்டர், ஹோமியோபதி மருத்துவம்னா அதை செய்கிறவர் ஹோமியோபதி டாக்டர். ஆனால் செய்யப்படும் நபரால் ஒரு மருத்துவத்துக்கு பெயர் வந்ததென்றால் சித்தர்கள் செய்வதால் சித்த மருத்துவம் என்கிற பெயர் இதற்கு மட்டும்தான் உண்டு. ரெண்டாவது பாருங்கள், இந்த மருத்துவத்தினுடைய மேன்மை நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா, சித்த மருத்துவத்துக்கு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, நாட்டு வைத்தியம்னு பேர். அப்படிதான் சொல்லுவோம், நாட்டு வைத்தியம். ஏன் இதை நாட்டு வைத்தியம்னு சொல்கிறோம்? வேடிக்கை சொல்கிறேன். நம்ம வீட்டில் நிறைய நாய் வளர்ப்போம், ஃபாரின் நாயெலாம் வளர்ப்போம். ஆனால் தெருவில் இருக்கிற நாய்க்கு என்ன பேர் வைப்போம் தெரியுமா? நாட்டு நாயின்னு சொல்லுவோம். ஹைப்ரிட் காய்கறிலாம் வரும், ஆனால் நம்ம ஊர் கொய்யாவை என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா? நாட்டு கொய்யான்னு சொல்லுவோம். அப்போ நாட்டு கொய்யா, நாட்டு நாய்னா என்ன அர்த்தம்? இந்த மண்ணுக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். அப்போ சித்த மருத்துவத்திற்கு நாட்டு வைத்தியம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அது இந்த மண்ணுக்கு சொந்தமான மருத்துவம். கொஞ்சம் வருத்தமானது தான். அது யார் அழிச்சதுன்னா நம்மளே தான் அழிச்சோம். ஒரு சித்த வைத்தியர் இன்னொருத்தருக்கு சொல்லித்தர மாட்டார். ஒரு மூலிகை கூட சொல்ல மாட்டார், ரகசியமாக வச்சுப்பார். அவர் ரகசியமாக வச்ச கட்சியில் சித்த மருத்துவமே ரகசியமாக போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒருத்தர் இருப்பார், வைத்தியம் பண்ணுவார், அவருக்கு வயசாகிட்டு, அவர் அடுத்த ஆளுக்கு சொல்லித்தர மாட்டார், அவர் வாரிசுக்கு சொல்லி தருவார், வெளியாளுக்கு சொல்லித்தர மாட்டார். ஏன்? பரவக்கூடாதுன்னு நினைப்பார். சித்த வைத்தியத்தை அப்படியே சுருக்கி 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 வச்சு தொலைச்சிட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒரு தாவரம், அந்த தாவரத்தினுடைய தன்மை, சித்தர்கள் எவ்வளவு அதில் அறிவுபூர்வமாக இருந்தார்கள்னா, ஒரு இலையை பறித்து அதை நசுக்கி முகர்கிற போதே இது எந்த நோயை குணப்படுத்தும் என்கிற அறிவோடு அன்றைக்கு சித்தர்கள் இருந்தார்கள். ஒரு இலையை எடுத்து அதை நசுக்கி அதை முகரும் போதே